அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு 120 வருடம் மிக முக்கிய சக்தி வாய்ந்த அமாவாசையாக வருகின்ற 28, 29 ஆகிய தேதிகளில் வருகின்ற அமாவாசை திதி என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 29ஆம் தேதி முழுமையாக வருகின்ற இந்த அமாவாசை திதியில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் கட்டாயம் தவறாமல் இதை செய்து விடுங்கள். அப்படி செய்வதால் மிகப்பெரிய அளவிலான மகத்தான புண்ணியம் கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான அற்புதமான யோகம் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் 120 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசை திதியாக பார்க்கப்படுகிறது. அதுபோன்ற வலிமை வாய்ந்த அதே திதியின் போது பல சிறப்புகளை இந்த வருடத்தில் மிக அற்புதமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் வருடத்தில் எவ்வளவோ அமாவாசைகள் வந்தாலும் 12 அல்லது 13 அமாவாசைகள் வந்தாலும் தை அமாவாசை என்பதற்கு கூடுதல் சிறப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் தாய் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் தந்தை என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை வலு சேர்க்கும் போது இந்த அமாவாசை திதியானது வருகிறது. எனவேதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசைகளில் விரத வழிபாட்டை மேற்கொள்வது மகத்தான புண்ணியங்களை தங்களுடைய வாழ்வில் உறுதியாக ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது 120 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த விசேஷ தருணத்துல லாபஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் அதே போன்ற சாராம்சத்தையும் பலனையும் அள்ளி கொடுப்பது கூடுதல் சிறப்பு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருவோண விரதமும் வருகிறது. இதைவிட கூடுதல் சிறப்பாக பெருமாளின் உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய பெருமாளுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய புதன்கிழமை இந்த விரதம் வருகிறதுங்க. இந்த அமாவாசை திதி வருகிறது. எனவே இது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கும் போது பெருமாளின் சாராம்சத்தையும் குணத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனும் லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரனுடன் இணைந்திருப்பது மேலும் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படி பல்வேறு வகையான சிறப்புகளை உள்ளடக்கி வரக்கூடிய அற்புதமான அமாவாசையாக மிக சக்தி வாய்ந்த அமாவாசையாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் இறுதியாக மீனராசிக்காரர்கள் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாடு பித்ரு வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு தங்களுடைய வாழ்வில் சுவிச்சம் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் 3 கிரகநிலைகள் சூரியன் சந்திரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றன. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தீரும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும். ஏன் எதற்கு என்று தெரியாமல் மனதில் பல்வேறு வகையான குழப்பமும் ஏதோ ஒரு சிந்தனையில் எப்போதும் இருந்து கொண்ட சூழலில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சங்கடங்கள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வழிகளும் உருவாகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மட்டுமல்ல ராசியின் அதிபதியான குருவும் இந்த அமாவாசைக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். விரயத்தில் கிளம்பரக்கூடிய சனி ஜென்மராசிக்குள் வருவதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சுகஸ்தானத்தில் செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கிறார். ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய தருவாயில் மிக வலுவாக ராகு வருகிறார். கேதுவும் யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது இவற்றை விட மிக முக்கியமாக உச்சம் பெறுகிறார் ஜென்மத்தில் சுக்கிரனினுடைய உச்சமும் அபரிவிதமான மாற்றத்திற்கு வளர்ச்சிக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்குகிறது. எனவேதான் பல வருடங்களுக்கு பிறகு குறிப்பாக 120 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக தங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் விரதம் இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து நீராடி பிறகு எள்ளும் நீரையும் இறைத்து மனப்பூர்வமாக முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். மிக பெரிய அளவிலான சங்கடம் நிறைந்த வாய்ப்புகள் கூட விலகி சங்கடம் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொண்டதற்கு பிறகு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆலயம் சென்று
சென்று தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளலாங்க. இறை வழிபாடு என்பது கூட முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முன்னோர் வழிபாட்டை மேற்கொண்டதற்கு பிறகு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். உறுதியாக நல்ல பலன்கள் நிறைவாக கிடைக்கும். இந்த விரதத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்னதாக நிச்சயமாக காகைக்கு உணவளிக்க வேண்டும். காகத்திற்கு உணவு கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. முன்னோர்கள் என்று பார்க்கக்கூடிய காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் பல்வேறு வகையான தோஷங்கள் உள்ளிட்ட பல நிச்சயமான சிரமங்கள் விலகுங்க. எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த விரதத்தை பூர்த்தி செய்வதற்கு முன் நீங்கள் விரும்பியபடி உங்களால் இயன்ற ஏதேனும் ஒரு சிறு உதவியாவது மற்றவர்களுக்கு செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய சிறு உதவி கூட அவர்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கும். குறிப்பாக அன்றைய தினத்தில் அன்னதானம் மேற்கொள்வது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மகத்தான பல புண்ணிய பலன்களை உறுதியாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே உறுதியாக இந்த முன்னோர் வழிபாடு, தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நிறைவு செய்ததற்கு பின் மறக்காமல் மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள். மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு உதவி கூட மிக பெரிய அளவில் மகத்தான புண்ணியமாக உங்களுடைய வாழ்வில் வந்து சேரும். இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம். தாய் தந்தை இல்லாத பெண் சகோதரர் இருக்கும் பட்சத்தில் இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது. கணவர் இருக்கும் போதும் இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது. இந்த விரதத்தை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் கிடைக்குங்க. சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடை விலகும். குறிப்பாக திருமண தடை, புத்திரபாகிய தடை போன்றவை விலகி குலம் தளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாகியமும் புத்திர பாகியமும் மிக சிறப்பாக கைகூடும். வியாபாரத்தில் இருந்த மந்தமான சூழல் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எந்த காரியத்தை தொட்டாலும் தடை என்று சொல்லக்கூடிய சூழலில் மாற்றம் உறுதியாக கிடைக்குங்க. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவுல திட்டமிட்டு பல பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் உருவாகும். சொந்த வீடு வாங்க வேண்டும் என முயற்சியில் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து தடையாக இருந்து வந்தால் உறுதியாக இந்த தென்புலத்தார் வழிபாட்டின் மூலமாக அதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான சங்கடங்கள், சிரமங்கள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நிச்சயமாக அமாவாசை விரத வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு தெள்ளத் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எனவே தவறாமல் இந்த வழிபாட்டை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேற்கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் விரும்பியபடியே பல்வேறு வகையான நல்ல மாற்றம் தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை.